ஆவலோட எதிர்பார்த்துருக்கு சுண்டக்காய். ஆமாங்க கைஸ், இன்றைக்கி ஒரு சுண்டைக்காய் வச்சு தான் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர எல்லா குக்கிங்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் குக்கிங் கற்றுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையானது ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், நீங்கள் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு மொத்தமாக வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சு சுண்டைக்காய் நான் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். உங்களால் நறுக்க முடியல, சிரமமாக இருக்குன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அதை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே சுண்டைக்காய் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு நீங்கள் அதை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காயை ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு குறப்பாக அரைச்சிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் குழம்பு ரெடி. இதை நீங்கள் எல்லா கூடையும்